விஜயனை வந்து கரூர்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து கூப்பிட்டு ஆறுதல் சொன்ன வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது கிண்டல் பண்ற மாதிரி வந்து வைஷ்ணவி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ட்விட்டர்ல நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. வைஷ்ணவினா எல்லாருக்குமே தெரியும், டிவிக்கில் இருந்த வைஷ்ணவி மேடம் தான் இப்போ வந்து டிஎம்கேல இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப விஜயனை பத்தி வீடியோ போடுறதான் ரொம்ப ஆர்வம் காமிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நீங்களாம் இப்படி பண்ணீங்கன்னா சிஸ்டர், எங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். உங்களை வந்து அசிங்க வார்த்தையில பச்சை பச்சையா கேட்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்க மீடியால போய் உட்காந்துக்கிட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க, ஆனா விஜய் அண்ணா வந்து இதை வந்து பார்க்க மாட்டேங்காங்க, அவங்க ஃபேன்ஸை வந்து என்னை திட்டக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசுனதை நான் பார்த்தேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து எங்க ஃபேன்ஸ் உங்களை அசிங்கமா திட்ட தான் செய்வாங்க சிஸ்டர். எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? எங்க தலைவர் வந்து அவங்களுக்கு நிதி உதவி 20 லட்சம் கொடுத்துட்டு தத்து எடுத்துக்கிற மாதிரி உங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனை வந்தாலும் நீ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எந்த தலைவர் வந்து சொல்லுவாங்க? அது மாதிரி அம்மா வயசுல உள்ளவங்க எல்லார்ட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்க தலைவர் பண்ணுவாங்களா? அது மாதிரி உங்க தலைவர் வந்து நிதி உதவி வேணா கொடுக்கலாம், லைஃப் லாங்கா வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் தத்து எடுத்துக்கிறேன்ட்டு உங்க தலைவரால் சொல்ல முடியுமா? எங்க தலைவர் வந்து சொன்னார்ல, தளபதி விஜய். அது கிண்டல் பண்ற மாதிரி நீங்க வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கீங்க. டெட் பாடி எல்லாம் போற மாதிரி போட்டிருக்கீங்க. விஜய் நான் வந்து வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு நல்லா ஜாலியா இருப்பாங்க, அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அழுகிற மாதிரி வந்து சீன் போடுவாங்கன்ட்டு ரொம்ப தப்பா போட்டிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களை அசிங்கமாக தான் திட்டுவேன். நானே பச்சை பச்சையாக கேட்பேன் அசிங்கமாக. வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்கனால திட்டாமல் இருக்கேன் நானே. அல்லாட்டி நானே வந்து விஜய் ஃபேன்ஸ் எப்படி திட்டுறோனோ அதோட ரொம்ப அசிங்கமாக தான் திட்டுவேன். எல்லாரும் இப்படி தான் திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் வீடியோ போட உங்கள் தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லி வீடியோ போடுங்க. இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. உங்கள் தலைவர் வந்து ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க. எங்கள் தலைவரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா எங்கள் பசங்க ரோட்டில் எங்கேயாவது உங்களை பார்த்தா கூட ரொம்ப அசிங்கமாக தான் திட்டுவாங்க. நீங்கள் இதில் கேஸ்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் முடிஞ்சால் கேஸ் கொடுங்க, யார் மேலே கொடுக்க முடியுமா கொடுங்க, எங்கள் விஜய் ஃபேன்ஸ் மேலே கொடுங்க. இன்னும் அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுற வேலைக்கு அசிங்கமாக தான் திட்டுவாங்க. வீடியோ போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க சிஸ்டர். இதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் வீடியோ வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ போடுற மாதம்னா உங்கள் தலைவரை பற்றி மட்டும் போடுங்க. உங்கள் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னு மட்டும் போடுங்க.